ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாத்தோட ஃபேவரட்டான சிக்கன் பாப்கார்ன் தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வெளியில் போனால் கண்டிப்பாக அந்த சிக்கன் பாப்கார்ன் நம்ம வாங்கி விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாகவும் அதே டேஸ்ட்லேயும் இன்றைக்கி நான் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு உங்களுக்கு சிக்கன் பாப்கார்ன் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பக்கத்தில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ வாங்க இந்த சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் ஒரு 350 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதே மாதிரி நீங்களும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். கார்லிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இதோட சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ 1/4 கப் அளவு பால்னு நான் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக ஒயிட் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் இதை அப்படியே விட்டுடுவோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இப்போ அது அப்படியே 1 மணி நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சீசனிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிட் எள்ளு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஆம்ச்சூர் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸில் நைஸாக அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சீசனிங் பொடியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதோட நான் 1 முட்டையும் சேர்த்துக்கிறேன். அந்த முட்டையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கோட்டிங் தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிறங்க. இதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறங்க. தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட நான் சில்லி ஃப்ளாக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட கார்லிக் பவுடர் 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒயிட் பெப்பர் பவுடர் 1 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவில் நம்ம சிக்கன் பீஸ்களை ஒன்றா எடுத்து போடுங்க. இப்போ அந்த மாவோட இந்த சிக்கன் துண்டுகளை நல்லா பிரட்டி எடுங்க. நல்லா அந்த மாவு இந்த சிக்கன் பீஸில் ஒட்டுற மாதிரி நல்லா திக்காக கோட்டிங் பண்ணிக்கிறங்க. இப்போ எக்ஸஸாக உள்ள மாவை நல்லா உதறி விட்டுட்டு இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கோட்டிங் கொடுத்த சிக்கன் துண்டுக்களை இந்த மாதிரி பெரிய வடிகட்டியில் நான் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிறேங்க. நம்ம எடுத்த ஐஸ் வாட்டரில் நம்ம பிரட்டி வச்சுக்கிட்ட சிக்கன் துண்டுகளை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம டிப் பண்ணி எடுத்த சிக்கன் துண்டுகளை மறுபடியும் மாவில் போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணுங்க. சிக்கன் துண்டுகளை நல்லா பிரட்டி எடுத்துட்டு இப்போ எக்ஸஸாக உள்ள மாவெல்லாம் நம்ம உதறி எடுத்துடணும். நம்ம உதறி எடுக்கும்போது அந்த சிக்கனில் நல்லா லேயராக இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி நான் கடாயில் ஆயில் ஊற்றிருக்குங்க. இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ மிதமான சூட்டில் இந்த சிக்கன் பாப்கார்னை ஒன்றா போட்டு எடுங்க. இப்போ தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேங்க. இப்போ சிக்கன் துண்டுகளை நம்ம 2 பக்கமே நல்லா பரட்டி போட்டு நல்லா 2 பக்கமே நல்லா செவக்க விட்டு நம்ம பொரித்து எடுக்குவோம். இப்போ நான் 2 பக்கமே நல்லா பரட்டி போட்டுக்கிட்டேங்க. நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு மேலே நம்ம சீசனிங் பவுடரையும் தூவி விட்டுக்கலாம் காரத்துக்கு. இப்போ சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சிக்கன்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக சாப்பிடவே செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த சிக்கன் பாப்கார்ன் நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே ஆரோக்கியம் கூட. அதே மாதிரி டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டாங்க. ஏன்டா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீக்கெண்டில் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு வச்ச அடுத்த நிமிஷமே கண்டிப்பாக பிளேட்டு காலியாக தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின அந்த சிக்கன் பாப்கார்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறீங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்களோட லைக்ஸையும் எனக்கு கொடுத்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இதோட கிளம்புறேன். பாய்.